வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 4ல் எங்கே கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஏன்னா புக்கில் இல்லை அப்படின்றப்போ எங்கே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து நம்மளுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய 2022 அவங்க வந்து ஆட்சி சொல்லகராதி அப்படி சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஆட்சி சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்திய பதிப்பாக, அது 1952 வெளியிட்டது. அப்புறம் திருத்திய பதிப்புன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு கலைச்சொல் ஃபுல்லாகவே அதுலேருந்து தான் எடுத்துருந்துருக்காங்க. இந்த வெட்டிரன் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. திறனாய்வு, வெட் அப்படின்னா திறனாய்வு செய்கிறவர், திறனாய்வாளர், பட்டறிவுள்ளவர், ஒரு பயிற்சி மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேஜஸ் வந்து ரொம்ப பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறையா இருக்கும். இப்போ ஏ வரிசையிலேருந்து அபுலியா, அப்சன்ஸ் அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரியே என்ன பண்ணுங்கள், இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு டெலகிராம் லிங்க்கில் வந்து நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் தான் ஃபுல் கொஸ்டின்ஸுமே வந்திருக்கு. புக்கிலேருந்து இருந்திருக்கும். அந்த ப்ரொபோசல் ரிவிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு புக்கில் இருக்கிறனால நம்மளுக்கு தெரியுது. மிச்சம் அது கூட இதிலேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. கலைச்சொல் வந்து இது பண்ணியிருக்காங்க, அதாவது தனித்தனியாக பிரித்து இருக்கு. தகவல், சட்டம், ஊடகம் அப்படின்லாம் சொல்லிட்டு அது சார்ந்த கலைச்சொல் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால எல்லாமே இந்த ஒரே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேஜஸ் இருக்குது. ஏலேருந்து இஜெட் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஏல ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம டிக்ஷனரியில் பார்ப்போம் இல்லையா, ஏல இந்த வரிசையில் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இது டெலகிராம் லிங்க்கில் வந்து நான் கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த வரிசையில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கல்ல, செவ்வைப்படி பதிவேடு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்புறம் கால் புக் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அது சி வரிசையில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மாதிரி விஷுவல் ஸ்கேனர், வேறு என்ன கேட்டிருந்தாங்க, கிளேசியர்லாம் கேட்டிருந்தாங்க. ஜியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளேசியர் இருக்கும். அது மாதிரி இது ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க, கலைச்சொல் அப்படிங்கிறப்போ இது ஃபுல்லாகவே இதில் தான் நீங்கள் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஆட்சி சொல்லகராதி அப்படிங்கிறது தான் இனி அடுத்து வந்து குரூப் 2A கால் சொல் வந்துருச்சு. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓரளவு அவங்க சொல்லாட்டியே நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கலைச்சொல்லாம் புக்கில் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க, ப்ளஸ் வந்து இதில் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. இல்லை நம்மளுக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தனித்தனி பொறியியல்லாம் அது மருத்துவம் அப்படிங்கிறப்ப தான் அந்த மருத்துவ சார்ந்த கேள்விகளில் தான் இந்த சீல் கட்டி ப்ளஸ் வந்து உடல் குறைபாடு அந்த மாதிரி இந்த இது ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, அபுலியா, அப்சஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்மளுக்கு மருத்துவம் சார்ந்த கலைச்சொல் அப்படிங்கிறதுலேருந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த அகட விகடம் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அகட விகடம் அப்படிங்கிறது தந்திரம். இது அப்போ வந்து இந்த 1953, 1959, 1953, 1959 காலகட்டங்களில் வெளிவந்த புத்தகத்திலிருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அகட விகடம் அப்படிங்கிறது ஒரு தந்திரமானது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அகரமுதலி அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் லெக்சிகன் நம்ம படிச்சிருக்கோம். அந்த வீரமாமுனிவர் எழுதியிருப்பாங்களா, பேரகராதி, தமிழ் பேரகராதி, சதுரகராதி அப்படின்னா நம்ம படிக்கிறோம். அந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நான் இந்த கொஷின்ஸ் வந்து கட் பண்ணி போட்டதில் அந்த கிளேசியர், பனியாறு அப்படிங்கிறதுலாம் இந்த ஆட்சி சொல்லகராதி அப்படிங்கிறதுல இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த விசுவல் ஸ்கேனர், காட்சி வருடி அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த அடரடி படரடி அப்படிங்கிறதுலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அடரடி படரடி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 1959 ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுலேருந்து தான் பெரும் குழப்பம் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த லைன் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு அதில் தெரியும். இந்த குழப்பம் மேல் குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். பெரும் குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆகுது, அந்த அர்த்தம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இதில் பாருங்கள், ஃபேர் காப்பி, செவ்வைப்படி, கால் புக் அப்படிங்கிறது மறுகவனிப்பு பதிவேடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண முடியல, தேட முடியல. அடுத்தடுத்து இந்த தேடுறது அப்படிங்கிறது இது நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. 2A போன குரூப் 2Aல என்ன பண்ணியிருந்தாங்க, தமிழ் கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இதுலேருந்தும் அகராதி அப்படிங்கிறது வந்து இந்த முறி, கணம், காணம், தளிர் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. கணம் அப்படிங்கிறதுனா என்ன, கூட்டம். காணம் குரில் நெடில் வேறுபாடு. காணம் அப்படிங்கிறதுலாம் என்னது, பொற்புவியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த புத்தகத்துலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அது மாதிரி
வாழை அப்படின்னு கேட்டிருந்தாங்க, முரல் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்க அகட விகடம் அப்படிங்கிறது இது மரபு தொடருக்கான உதாரணமாக அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஈரொட்டு உறுதியின்மை, ஈரொட்டு அப்படிங்கிறது என்னது உறுதியின்மை. கனகம் கானகம் அப்படிங்கிறதும் அதுல இருந்து தான் இருக்கு. கனகம் கானகம் அப்படிங்கிறது அந்த அகராதி புத்தகத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க சிலபஸ் பார்க்குறாங்க. சிலபஸ்ல இருக்கிறது புக்கில் இருக்கு, புக்கில் இல்லாததும் இதை நான் 2A அப்போ சொல்லும் போதே எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோத்தை எப்படி படிக்கிறது, படிக்க முடியுமா, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் படித்தா சிலபஸ்லாம் முடிக்கிறது கஷ்டம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போ கேள்விகள் அப்படி தானே அமைஞ்சிருக்கு, கேள்வி வந்து அப்படி தானே கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அதை தேடி நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. சப்போஸ் அவங்க இல்லை நாங்கள் பழைய மாதிரி கேட்குறோம், வாய்ப்பு இல்லை, கேட்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல, நம்மளுக்கு அது ஃபேவராக தான் முடியும். ஆனால் கேட்கலை அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறி படித்து தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்துக்கங்க, இங்கே இருந்தால் கேட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்கிறதுக்காக என்ன பண்ணியாச்சு, அந்த இது வந்து நம்ம காமிச்சாச்சு. அடுத்த 2Aவும் 2வும் கால்பன் வந்தாச்சு. ஸோ அதுவும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது தயாராகிக்கோங்க, படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு குரூப் 2Aலையே கேட்டிருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், கொஞ்சம் அதை நம்ம பார்த்து திரும்ப வந்து நம்ம படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இவ்வளோ விஷயங்களை படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அலட்சியமாக வந்து அதை விட்டுருப்போம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இது 10ஆம் வகுப்புக்கான ஒரு தேர்வு தான். 10ஆம் வகுப்பு முடித்தவங்க அந்த தகுதி அப்படிங்கிறப்போ அந்த அதுக்குள்ளேருந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, டிகிரி படிக்கிறவங்க எழுதுகிறாங்க, 2 எழுதுகிறவங்க இதில் எழுதுகிறாங்க, ஒரு டிகிரி முடித்தவங்களாம் எழுதுகிறாங்க. ஸோ அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு வேளை அப்படி கேட்டிருக்காங்களோ என்னமோ தெரியல. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம். கவலைப்படாமல் படிங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கு வந்து படிங்க. இதை நினச்சிட்டே இருக்காமல் அடுத்து என்ன விழுந்துட்டோம் எழுந்திரிச்சு ஓடிடணும், அவ்வளோதான். விழுந்ததை நினச்சி என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அகராதி அந்த இதுலேருந்தும் நான் என்ன பண்ணிடுறேன், அந்த தமிழ் அகராதி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேருந்தும் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு சொல் பழமொழி அதெல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். பழமொழி 400 அப்படிங்கிறதுலேருந்தும் 2 பழமொழிகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. பழைய புத்தகத்துலேருந்து அந்த திருகடுகம் அந்த லைனில் பாடல் வரிகள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறப்போ கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஆனால் பாடல் வரிகள் என்ன பண்ணிட்டாங்க கேட்டுட்டாங்க. அந்த கடைசி லைன் வந்து கேட்டிருந்தாங்க திருகடுகத்தில். அதனால அந்த இதுவுமே என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. அந்த பழமொழி 400லையுமே என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த தனிமரம் காடாதல் இல் அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுலேருந்தும் திரும்பவும் ஏன்னா சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம எல்லாம் அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு புது புக்காக தான் போவாங்களே தவிர கொஸ்டினை வந்து டஃப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய படிப்பினுடைய தரத்தை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க கூட்டிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை மட்டும் வளர்த்துக்கோங்க. ஏன்னா கல்வி தான் நம்மளுக்கு ஆயுதம், கல்வி தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம். இன்றைக்கி காமராஜருடைய பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணிக்குவோம், அவருடைய முயற்சி மாதிரி கிடையாது, அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து முயற்சி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்ன நடக்குமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.